சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். துரோகிகள் அப்படின்னு சொல்றது வந்து எடப்பாடி அவர்கள் மட்டுமா இல்லை தினகரனை சேர்த்து சொல்றாங்களா? உண்மையிலே என்ன பிரச்சனை சார் ரெண்டு பேருக்கு, சசிகலா அவர்களுக்கும் டிடிவி அவர்கள்? அம்மா மகன் தான், அக்கா மகன் இருந்தாலும் கூட மகனாகத்தான் இருந்தார். அதிகாரபூர்வமாக வளர்ப்பு மகன் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் விஎன் சுதாகரனை எடுத்து திருமணம் நடக்கிறது. ஏற்கனவே வளர்ப்பு மகனாக தினகரன் இருக்கிறார். 10 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டு வெளியில இருந்த அவரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது அழைத்து வந்தார். அவர் மறைந்த பிறகு கட்சியினுடைய நான் பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் என்கிற பொறுப்பில் அமர்த்திட்டு தான் போறாங்க. அந்த துணை பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்து வெளியேற்றியோடு தொடர்ந்து டிடிவி தினகரனுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் துரோகம் செய்தார். துரோகம் இழைத்த திரு எடப்பாடியோடு திரு டிடிவி தினகரனும் சென்ற பொழுதுதான் துரோகியை வீழ்த்துவோம் சொல்லலை, துரோகிகளை வீழ்த்துவோம். 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை இந்த திருமதி சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் பாதிக்கும். அமமுக என்கிற அந்த டிடிவி தினகரனுடைய கட்சி 2021 ஒரு 20-22 தொகுதிகளில் தான் பாதிப்பு ஏற்படும். திரு டிடிவி தினகரனை விடவும் இன்னொரு மடங்கு அதிகமான ஆதரவு திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. சசிகலா அவர்களுக்கு இப்பவும் இருக்கா தென் மாவட்டம்? அவர் சார்ந்த சமுதாய வாக்குகளை தாண்டியும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் பேசும்போது சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேருக்குமே சவுத்தில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றா. ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்கள் கட்சியில் இணைய போறாரா? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? என்ன நடக்குது சார்? அவருடைய முடிவு இது வரைக்கும் அறிவிக்கலாம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் துரைக்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சோதரா. துரோகிகள் அப்படின்னு சொல்றது வந்து எடப்பாடி அவர்கள் மட்டுமா இல்லை தினகரனை சேர்த்து சொல்றாங்களா? ஏன்னா தினகரனும் வந்து மறுபடியும் எடப்பாடி அவரோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போறாரு இல்லையா? குறிப்பா தினகரன் அவர்களுமே சசிகலா கட்சி ஆரம்பித்து குறித்து பேசும்போது இட்லி சட்னி கூட கட்சி ஆரம்பிக்கும், அங்க போறவங்கலாம் புதர்கள் தான் போறாங்க, பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்றாரு. உண்மையிலேயே என்ன பிரச்சனை சார் ரெண்டு பேருக்கும், சசிகலா அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும்? டிடிவி தினகரனை வளர்த்து ஆளாக்கியது திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். 1983-84 நான் போயஸ் கார்டனோட மிக நெருக்கமாக இருந்தவன் என்கிற முறையில் திரு டிடிவி அவர்களுக்கும் திரு சசிகலா அம்மா மகன் தான், அக்கா மகன் இருந்தாலும் கூட மகனாகத்தான் இருந்தார். அதிகாரபூர்வமாக வளர்ப்பு மகன் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் விஎன் சுதாகரனை எடுத்து அந்த திருமணம் நடக்கிற பொழுது ஏற்கனவே வளர்ப்பு மகனாக தினகரன் இருக்கிறார் என்று அந்த வட்டாரத்தில் அப்போவே பேசுவாங்க. அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், அரசியல் களத்தில் துணையாக இருந்தவர். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அவர் ஒரு தனி பாதையில் சென்றார். 10 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டு வெளியில் இருந்த அவரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது அழைத்து வந்தார். அவர் மரணித்த பிறகு கட்சியினுடைய நான் பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் என்கிற பொறுப்பில் அமர்த்திட்டு தான் அவங்க போகிறாங்க. அந்த துணை பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்து வெளியேற்றியோடு தொடர்ந்து டிடிவி தினகரனுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் துரோகம் செய்தார். அப்போ தொடர்ந்து துரோகம் இழைத்த திரு எடப்பாடியோடு திரு டிடிவி தினகரனும் சென்ற பொழுது தான் துரோகியை வீழ்த்துவோம் சொல்லலை, துரோகிகளை வீழ்த்துவோம். அப்போ இவரும் அந்த பட்டியலில் சேர்ந்து விட்டார். அதனால தான் எதிர்வினை ஆற்றுகிற பொழுது மிக கடுமையான விமர்சனங்களை திரு டிடிவி தினகரன் வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சவுத்தில் வந்து போன முறை பெரிய அளவில் அமமுக ஏற்படுத்தின பாதிப்பை ஒரு சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்து கேண்டிடேட்லாம் போட்டால் அதிமுகவுக்கு சரி அமமுகவுக்கு பெரிய அடி விழுன்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவில் பெரிய இழப்பு. டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்கள்லையும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவருக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. குறைந்தபட்சம் 5லிருந்து ஒரு 7-8% வாக்குகள் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் மட்டுமே 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை இந்த திருமதி சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் பாதிக்கும். அமமுக என்கிற அந்த டிடிவி தினகரனுடைய கட்சி 2021 ஒரு 20-22 தொகுதிகளில் தான் பாதிப்பு ஏற்படுத்துது. திரு டிடிவி தினகரனை விடவும் இன்னொரு மடங்கு அதிகமான ஆதரவு திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. சசிகலா அவர்களுக்கு இப்பவும் இருக்கா தென் மாவட்டம்? அவர் சார்ந்த சமுதாய வாக்குகளை தாண்டியும் கூட பொதுவெளிகளில் பெண்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் கலந்த நிலைப்பாடு இருக்கிறது. இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு கணிசமான அளவுக்கு ஆதரவு வாக்குகள் இருக்கிறது. நம்ம தொடக்கத்தில் பேசின மாதிரி 17 ஓட்டு, 100 ஓட்டு, 140 ஓட்டு, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் 500-600 ஓட்டுக்குள்ளே தான் வெற்றியே கடந்த முறை கிடச்சிருக்கு.
அப்போ ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம் முக்கியம் என்கிற பொழுது ஒரு தொகுதிக்கு ஒரு 3000 5000 வாக்குகளை இவர்கள் பிரிக்கிற பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமாக என்டிஏ அணி என்பது மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத சூழல் தான் இதுவரைக்கும் இருக்குது. நம்ம பேசணும்ல, என்ன கட்டமைப்பாக உருவாக்கி என்ன வியூகத்தை வகுத்து போகிறாரு அப்படின்னு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய கூட்டணியை தக்க வச்சதோட தேமுதிகவையும் கொண்டு வந்துட்டாங்க. ஊருக்கு ஒரு தொகுதிக்கு 1000 500 2000 ஓட்டு இருந்தால் கூட அது நமக்கு முக்கியம் என்று கருதுகிறார். நீங்கள் அவங்களையும் விட்டுட்டு பாமகவிலையும் அப்பா கட்சி பையன் கட்சின்னு போயிடுச்சு, அதுலேயும் ஒரு பகுதியை தான் வச்சுருக்கீங்க. உங்களோட பயணித்த என்டிஏவில் 2024 வரைக்கும் பயணித்த இந்த ஏசி சண்முகம், IJK பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் போன்றவர்களை கூட, கிருஷ்ணசாமி போன்றவர்கள் கூட, ஈவன் கூடவே பயணிக்கிற GK வாசன் உட்பட யாரையுமே அழைத்து பேசி எல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு வரட்டுங்கிறார். இவங்க 8 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. பூத்து கமிட்டி, பாகு கமிட்டி, மாநில குழு, மண்டல குழு, அமைச்சர்கள் குழுன்னு போட்டு எலெக்ஷன் ஒர்க்கை தொடங்கிட்டாங்க. இங்கே ஒரு இன்னும் அந்த வியூகம் என்ன வியூகம் வகுக்கிறாருன்னா, இந்த அறிவிப்புகள் மூலமாகவே வியூகத்தை வைத்துருக்காரு. முதல்ல ஒரு 5 அறிவிப்பு, அப்புறம் ஒரு 5 அறிவிப்பு, நேற்று ஒரு 6-7 அறிவிப்புகள். அவங்க 5000 கொடுத்தாங்களா, நான் 10,000 கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த நிலைப்பாடு என்பது வாக்காளர்களை பொதுமக்கள் மத்தியில் நம்மை நோக்கி கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. இதை எந்த அளவுக்கு மக்களும் வாக்காளர்களும் நம்பி வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது இருக்குது. கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொண்டு அப்புறமா பொதுமக்கள் வாக்குகளை 10% 15% நோக்கி போகலாம். ஆனால் இங்கே சரியான வாக்கு சதவீதம் நமக்கு இருக்கிற அந்த காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த அந்த பிரிவினரை இணைக்காமல் வெற்றி சாத்தியமில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை உணர்வார் என்பதான் என்னோட கருத்து. தொடர்ச்சியாக நீங்கள் பேசும்போது சசிகலா அவர்களும் OPS அவர்கள் 2 பேருக்குமே சவுத்தில் செல்வாக்கு இருக்குன்னு சொன்னா, OPS அவர்களும் சசிகலா அவர்கள் கட்சியில் இணைய போறாரா? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? என்ன நடக்குது சார்? அவருடைய முடிவு இது வரைக்கும் அறிவிக்கல அவர். ஆமாம், இல்லை திரு OPS அவர்கள் அந்த உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றி ஒரு 2-3 நிர்வாகிகள் கூட்டம் போட்டபோது பெரும்பான்மையோர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் நம்ம தாவேகாவோட கூட்டணி வச்சு ஒரு கணிசமான இடங்களை பெற்று போட்டியிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. திரு OPS அவர்கள் கடைசி வரைக்கும் பார்த்தார். இப்போ தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது படம் என்றாகிவிட்ட நிலையில் 20 தொகுதியோ 30 தொகுதியோ போட்டால் நம்மளால் பணம் செலவு பண்ண முடியாது. நம்மோடு பயணிக்கிறவர்களும் யாருமே பெரிய செல்வந்தர்கள் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சம்பாதித்தவர்கள் இல்லை. எனவே அவர்களை தேவையில்லாமல் ஒரு சிக்கலில் உருவாக்கக்கூடாது, ஆட்படுத்தக்கூடாது அப்படின்லாம் பொறுமை காத்தார். இவர் பொறுமை காக்க காக்க அந்த முன்னணி நிர்வாகிகள் பூரா ஒருத்தராக திமுக பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவில் OPS அணியினருக்கோ இடமில்லை என்று இவருக்கு பிடிவாதமாக இருந்ததுனால அவங்க அங்கே போயிட்டாங்க. 2 மூத்த தலைவர்கள் தாவேகாவுக்கே போயிட்டாங்க, ஜெயஸ்ரீ பிரபாகரனும் செங்கோட்டையனும் போயிட்டாங்க. அப்போ தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும், தனக்கான அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்பதால் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை திரு OPS எடுத்திருக்கிறார். திமுகவிலேயே இணைந்து கொள்வாரா அல்லது தன்னுடைய உரிமை மீட்பு கழகத்திற்கு ஒரு கணிசமான இடங்களை கூட்டணியில் வாங்கி அதில் ஏதாவது சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட போகிறாரா? 2 நாட்களில் அதற்கான முடிவு வரும்னு திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க, திரு OPS தரப்புலையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் இந்த அரசியல் இயக்க அறிவிப்பை வெளியிட்ட திருமதி சசிகலா தரப்பிலிருந்தும் திரு OPS-இடம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு உடன்பட்டு இதில் பயணிப்பாரா அல்லது திமுகவில் இணைவாரா, வேறு என்ன முடிவெடுப்பார் என்பதை திரு OPS அறிவித்தால் மட்டுமே நமக்கு தெரியும். குறிப்பாக சசிகலா அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஸோ OPS அவர்கள் ஒருவேளை இணைந்தால் முதல்வர் வேட்பாளர் OPS அப்படின்னு தான் போகும் அந்த கட்சியில். ஆமாம்மா, அது வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு என்ன 2017 கடைசி வரைக்கும் அங்கே தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்படி ஒருத்தரை அறிவிக்கிற போது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக அவரை நியமித்து அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். திமுகவில் போனால் MLA ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், முக்கிய பொறுப்பு வரலாம், என் சபாநாயகர் கூட ஆகலாம். சசிகலா அவர்கள் கூட போனால் MLA தான், MLA கண்டிப்பாக ஆயிடுவார் கண்டிப்பாக சசிகலா அவர்கள் கூட போனால். ஸோ அதை தான் அவர் யோசிப்பாரா? அவருடைய மகன்கள் வேறு இருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபியூச்சரையும் சேர்த்து தான் அவர் யோசிக்கணும். ஸோ என்ன முடிவு எடுப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை இல்லை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக உயர்ந்த பொறுப்புகள் எல்லாம் இருந்துட்டார். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அமர்ந்த உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்துட்டார். 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டார். காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடிய அதிமுகவின் மிக முக்கிய பொறுப்புகளிலிருந்து திமுகவில் இணைவது என்பது அது ஒரு பெரிய வரலாற்று பிழை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவரால் முடிந்த அளவு முயற்சி பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விட வேண்டும் என்று தான் கடைசி வரை டெல்லி வரைக்கும் போய் ஆஃபீஸ் கோயில் யார்கிட்டையும் எல்லாம் சந்தித்து எப்படியாவது இணைஞ்சிடலாம், எனக்கு கூட எந்த பொறுப்பு வேண்டாம், என்னோடு பயணிக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்களை நான் ஒருங்கிணைத்து விட்டு ஒதுக்கி கொள்கிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. கடைசியில் டிடிவி தினகரன் போய் இணைஞ்சதுக்கு பிறகு பங்காளி சண்டை முடிஞ்சிருச்சு, நான் அண்ணன் தம்பின்னார். அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தினகரன் பேசுகிறாரு, அவரோட அருமை அண்ணன்ட்ட சொல்லி என்னை சேர்த்துக்க சொல்லுங்கள், நாங்கள் தயாராக இருக்கோங்கிற வரைக்கும் வந்துட்டார். அப்போ தொடர்ந்து புறக்கணிப்பு, தொடர்ந்து மரியாதையற்ற தன்மை அப்படிங்கிற பொழுது அப்போ மதிக்கிற இடத்திற்கு, அழைக்கிற இடத்துக்கு செல்லலாம், அது நமக்கு அரசியல் எதிர்காலத்துக்கு உதவும் என்று கருதி தான் திமுக பக்கம் அவருடைய பார்வை போயிருக்கிறதா பார்க்குறேன். கட்சியில் பலர் ஏற்காவிட்டாலும் அவருடைய எதிர்காலத்திற்கு இது சரியாக வரும் என்கிற புரிதலோடு அவர் பயணிக்கிறார். இதில் இந்த 2 விஷயம்தான், திருமதி சசிகலா அவர்களுடைய அழைப்பை ஏற்று அங்கே போகிறாரா, அல்லது ஏற்கனவே அவர் எடுத்த முடிவு இது வரைக்கும் எடுக்கலை, அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவாரா, அங்கும் ஏதாவது கூட்டணி போட்டு பேசுகிறாரா அப்படின்னு தெரியல. அது 2 நாட்களில் அறிவிப்பு வெளிவரும் என்று தகவல்கள் இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குது. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கினதாலும் சரி, இன்னொரு பக்கம் வந்து சசிகலா சிறைக்கு சென்றதும் சரி, மீண்டும் டிடிவி அவர்கள் எடப்பாடியோடு சேர்ந்ததும் சரி, எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்குது பாஜக தான் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் சசிகலா அவர்கள் எடப்பாடி அவர்கள் பற்றி அவ்வளோ பேசினாரு, ஆனால் பாஜக பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசலை இல்லையா? ஏன்னா டிடிவி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தா, அந்த பேட்டியில் கூட 2021 ஏன் சசிகலா போட்டியிடலை அப்படின்னு கேட்கும்போது, அது ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க தான் சொல்லணும், அதை அவங்க நாலேஜ் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியினாரு. எல்லாத்தையும் பேசினவங்க ஏன் வந்து பாஜக பற்றி பேசல? இன்னும் நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டை அரசியல்வாதிகள் எடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய 2017 இருந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அவங்க தான் பெருமளவு உதவினார்கள், நமக்கு தெரியும். அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததிலிருந்து தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. திருமதி சசிகலா அவர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடுவதற்கு பாஜக தடையாக இருந்தது. ஏன்னா முதலமைச்சர் பொறுப்பு கவர்னர் வச்சு சில விஷயங்கள் பண்ணாங்க, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். 2021 ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே இந்த நேரத்தில் அவங்க வேண்டாங்கிறது நிச்சயமாக அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்கலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பாஜகவாலும் பிரச்சனை பெரிய அளவில் நமக்கு அனுகூலம் இல்லை. அதிமுகவும் இவ்வளவு தூரம் நம்ம பிடிவாதமாக இருக்கிற போது தனக்கான நிலைப்பாட்டை நாம் எடுப்பது சரியாக வரும் என்று இந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். இதில் அவங்களுடைய கை இருக்கா, பின்னணி இருக்கா, அல்லது இந்த கட்சியை இவங்களும் கொண்டு போய் என்டிஏவில் சேர்ப்பாங்களா, அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு தான் நம்ம அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லணும்ல, அரசியல் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை என்று. எதிர்பாராததெல்லாம் நடக்கும், அதை எதிர்பார்க்கலாம். சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா 2021 தேர்தலில் சைலண்டாக தான் இருந்தாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக ஆடியோக்கள் மூலமாக தொண்டர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2026 தேர்தல் விரைவில் நடக்க இருக்க சூழலில் கட்சி ஆரம்பிக்க போகிறதா நேற்று ஜெயலலிதாவோட பிறந்தநாள் அன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வந்து பெரிய அளவில் மீட்டிங் போட்டிருந்தாங்க. துரோகிகளை வீழ்த்துவதற்காக புதிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. கட்சி பேர் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இது ஒரு காலம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கையாக பார்க்குறீங்களா கட்சி ஆரம்பிச்சது? திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொறுத்தளவில் தொடர்ந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து அதிமுக பிரிந்து கிடக்கிற எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைத்து இந்த கட்சியை கொண்டு போகணுங்கிற அந்த கான்செப்டில் தான் கடந்த 4 ஆண்டுகளாக பொறுத்திருந்தாங்க. 2021 தேர்தலின் போதே அவங்க பெங்களூர் சிறையிலிருந்து வந்தபோது தீவிர அரசியலில் இறங்கியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும். அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது. நிச்சயமா மக்கள் ஆதரவு இருந்தது, தொண்டர்கள் ஆதரவு இருந்தது, நிர்வாகிகள் மத்தியிலும் கூட பெரிய அளவில் ஆதரவு இருந்தது. அன்றைக்கு அந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்றிய நகர நிர்வாகிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பயணித்த நிர்வாகிகளையும் கூட நிறைய அதில் வந்திருந்தாங்க. பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. நேரடியாக ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு போனான்னு போகிறபோது அங்கேயும் ஏதோ
மராமத்து பணிகள் நடக்குதுன்னு தடைப்படுத்திட்டாங்க, போக முடியலை. நேராக வீட்டுக்கு வந்துட்டு இப்போதைக்கு தீவிர அரசியலில் ஈடுபட 2021 தேர்தலில் மீண்டும் அனைத்து இந்த அதிமுக ஆட்சி அமைவதற்கு நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டுட்டு ஒதுங்கிட்டாங்க. அது ஒரு பலகீனமான நிலையா அப்படின்னு பார்த்தா இது ஒரு மாதிரி பதுங்கி பாய்வது போன்ற ஒரு சூழலாக தான் நம்ம அதை பார்க்குறோம். பொறுத்திருக்கிறாங்க. 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகாவது களத்துக்கு வந்திருக்கணும், மீண்டும் பொறுத்திருக்கிறாங்க, எப்படியாவது வரும்னு. 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தோல்வியை அடைத்து இந்த அதிமுகவுக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் கட்சியை எப்படியும் காப்பாற்றி ஆக வேண்டும், ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தோல்வியை சந்திச்சிருக்கு, இனியும் நான் பொறுத்திருக்க மாட்டேன், விரைவில் ஒருங்கிணைத்து கட்சியை வழிநடத்தி அந்த அம்மாவுடைய ஆட்சி அமைப்போங்கிற மாதிரி தான் களத்துக்கு வாங்க. அப்புறம் தான் அப்பப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆடியோவில் பேசுகிறது, வர தொண்டர்கள் நிர்வாகிகளை சந்திக்கிறது, அது மாதிரியான இது இருந்தது. நேரடியாக தீவிர கள அரசியல் என்று வராத சூழலில் ஒரு பெரிய பின்னடைவு அவங்களுக்கும் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பயணித்த மூத்த முன்னோடிகள் ஒரு 6 பேர் போய் சந்தித்து பேசினாங்கல்ல, அப்போ கள யதார்த்தம் என்பது நமக்கு மிக மோசமாக இருக்கிறது. 2024 தேர்தலை போலவே 2026 தேர்தலில் நம்ம பெரும் தோல்வி அடைஞ்சிருவோம், ஒரு பெரிய பின்னடைவு நமக்கு வந்திருக்கு, எனவே இந்த விலைக்கு வைக்கப்பட்டவர்களை நாம் எடுத்துக்கிறணுங்கிறத அந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மறுத்துடுறார். அந்த 6 பேரில் ஒரு 2-3 பேர் திருமதி சசிகலாவுடைய தொடர்பு கொண்டு பேசி அமைதியாக இருங்கம்மா, கட்சி நம்ம இணைக்கிறதுக்கு எடப்பாடியை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்கிறாங்க, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க. சேலம் வீட்டில் வச்சு பேசினாங்க இல்லையா? அந்த ஒரு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நமக்கு பல வலைத்தளங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் கடைசியாக சொல்லியிருக்காங்க, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க, முதலமைச்சர் வேட்பாளராகவும் உங்களையே அறிவிக்கலாம், நீங்கள் இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வந்து தலைவர் அம்மா வழியில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு விடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, பொதுச் செயலாளருங்கிற முறையில் ஒரு அறிவிப்பு கொடுங்க. இந்த அறிவிப்பை நாங்கள் 6 பேருமே எடுத்துகிட்டு போய் திரு ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தோம், திருமதி சசிகலாவை சந்தித்து இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்து அழைத்து வருகிறோம்ங்க. எடப்பாடி அதுக்கும் ஒத்துக்கலை. ஏங்க நான் தான் வேண்டாம், அவங்க வந்தால் பிரச்சனை, அதனால வேண்டாங்கிறேன், அப்புறம் திருப்பி அதையே சொல்கிறீங்க, பயம் இருக்கு அவங்க மேல. ஆமாம், அவங்க வந்தால் சரியா இருக்காது அப்படிங்கிற திருப்பி அதையே சொல்கிறீங்களே, வேண்டாம் அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் கூட அங்கே போயிருங்களேன்ட்டாரான். யார? செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன், இந்த 6 பேருமே கட்சியினுடைய முன்னோடிகள். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இவர்கள் அரசியலில் பயணித்த அந்த மூத்த முன்னோடிகளை கூட நீங்கள் அங்கே போயிருங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். அதில் திரு சிவி சண்முகம் கூட ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு எழுந்து அவருக்கு எதிராக பேசினதாக கூட அங்கே இருக்கிற அந்த தலைவர்களுடைய எனக்கு இருக்கிற தொடர்புடைய ஒரு 2-3 தலைவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் அந்த விஷயம். அப்போ இந்த பிடிவாதமான போக்கு நீடித்ததால் இனி சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. இப்போ பல சந்தர்ப்பங்களில் சென்னையில், வெளியூரில் எங்கே போனாலுமே திரு ஓபிஎஸ் அவர்களையோ திரு சசிகலா அவர்களையோ சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டாரு. கடைசியாக டெல்லியிலே போய் அவங்களுக்கு கட்சியில் இனி இடமே இல்லை அப்படிங்கிற போது தான் திரு ஓபிஎஸ் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார். திருமதி சசிகலா அவர்களும் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இந்த முடிவை எடுத்து கட்சியை அறிவிச்சிட்டாரு, கொடியும் அறிவிச்சிட்டாங்க. இந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் பேரறிஞர் அண்ணா, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா என்ற அந்த 3 பெரும் தலைவர்கள் வழியில் நான் இனி அரசியலில் பயணித்து நிச்சயம் நாம் களம் காண்போம், ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக கொண்டு வருவோம் அப்படிங்கிற கான்செப்டில் இறங்கியிருக்காங்க. காலதாமதமான நடவடிக்கை என்றாலும் கூட எந்த அளவுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு, அதிமுகவில் பயணிக்கிற நிர்வாகிகளுடைய ஆதரவு, பொதுவெளிகளில் மக்களினுடைய ஆதரவு, இதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது தெரிய வரும். அதை காலம்தான் தீர்மானிக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. 4 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு அவங்க சிறையிலேருந்து வெளியில் வந்து. இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாத விஷயங்களை வந்து மொத்தமாக நடத்தி போட்டு உடச்சிட்டாங்க. பரப்பன அக்ரஹார சிறையில் வந்து என்ன நடந்தது பேர் கூட சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை கூட சொல்லலை. குறிப்பாக ஜெயிலில் வந்து என்னை முடிச்சு கட்ட பார்த்தாங்க, நான் வந்து ஒருவேளை சென்னை வந்திருந்தா, சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தேன்னா நான் அவங்க முன்னாடி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன சார் நடந்தது? நீங்கள் தான் முதல் முறையாக அவங்க சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் பேட்டி எடுத்திருந்தீங்க, தொடர்ச்சியாக வந்து அவங்களோட பயணம் பண்ணியிருக்கீங்க, உண்மையில என்ன சார் நடந்தது அந்த காலகட்டத்தில்? நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை நேர்காணல் நடத்திய போதே
ஏறத்தாழ இதில் இருக்கிற ஒரு 60-70% விஷயங்களை அப்போவே வெளிக்கொண்டு வந்தாங்க. இப்போ மீதமுள்ள விஷயங்களை இப்போ வெளிப்படையாக அவர்களே பேசியிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர், முதலமைச்சர் 2 பொறுப்புகளையும் நீங்கள் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் காலில் விழுந்து கேட்டுக்கிறாங்க. அவங்க 30-38 ஆண்டுகளாக நான் அக்காவோட இருந்தேன். அக்காவுடைய உடல் கடத்தப்பட்ட போது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்பது சமுதாயமே ஏற்காது, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அக்காவுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். 2 முறை முதலமைச்சராக அம்மா அறிவித்த ஓபிஎஸ்ஸே இருக்கட்டும் அப்படின்னு. ஓபிஎஸ் முதலமைச்சரான ஒரு 15-20 நாளிலே எல்லா மூத்த அமைச்சர்கள் 10-15 பேர் போய் அம்மா டெய்லி அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு, கோஷ்டி சேர்க்குறாரு, யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு புகார் சொல்லி நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும்ன்ட்டு அவங்கள எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கு எதிராக ஓபிஎஸ் தர்மயுத்தம் போகிறாரு. எல்லோரும் தேர்ந்தெடுத்த அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியாத ஒரு சதி செயல் சூழல் அது நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஓபிஎஸ் ஏபிஎஸ் உட்பட கிட்டத்தட்ட 36 தலைமை கழக நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு 4 பக்கம் அந்த அம்மாவனுடைய சிறப்புகளை, திரும்பி சசிகலாவுடைய சிறப்புகளை போட்டு தான் 4 பக்கம் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. அப்போ இந்த நெருக்கடி சிக்கல் என்பது அவருக்கு ஏற்பட்ட உடனே பல நிர்வாகிகளுக்கு ஒரு வித அனுதாபம் அவர் மேலே இருந்தது. வெளிப்படையாக பண்ண முடியல. கட்சி அவரால் கட்சிக்குள்ளே வந்தவங்க. ஆமாம், அவரால் வந்தவங்க கட்சி முடிவுக்கு கட்டுப்பட்டு போகிறாங்க. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவரை முதலமைச்சராக்கிய திருமதி சசிகலாவுக்கு எதிராக தொடர்ந்து என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் பாதி தான் வந்திருக்கு. இன்னும் மீதமும் வரும் அந்த அம்மா பேச ஆரம்பிச்சும்போது. இப்போ இவர் மீதான அதிருப்தி என்பது சசிகலா மீதான அனுதாபமாக மாறுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதிமுகவில் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிக்கிற பல நிர்வாகிகள், குறிப்பாக மகளிர் மத்தியில் நிச்சயமாக அவங்களுக்கு அனுதாபம் ஏற்படும். ஸோ அந்த அடிப்படையில் நாம் இந்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு இது ஒரு கருவியாக பயன்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்கல்ல, 15 நாள் அங்கேருந்து கொடுக்குற சொன்னதுக்கு முன்னாடி 1 வாரம் தாங்கிறது, எங்கே தங்கணுங்கிறத தீர்மானிக்கிறது, யாரையும் சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இப்போ அவங்க சிறைக்குள்ளேயே உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதில் உண்மைத்தன்மை இருக்குமா அப்படிங்கிறது வந்து பொதுவெளிகளில் ஒரு கான்செப்டாக இருக்குது. ஏன் முதல்லலாம் அந்த மாதிரி சொல்லலை, ஏன் கிடையாது சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். நான் குறிப்பிட்டது மாதிரி கட்சியில் மறுபடியும் ஒரு பிரிவு வந்துடக்கூடாது, ஒரு பிளவு வந்துடக்கூடாது. ஆளுமை மிக்க தலைமை இல்லாத நேரத்தில் அப்படி ஒரு சூழல் வந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாது. எனவே எப்படியாவது மனம் திரும்பி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கோரிக்கைக்கு உடன்படுவார் என்று தான் காத்திருந்தாங்க. ஆனால் அது இலவு காத்த கிளியாக போயிடுச்சு. அப்படின்னு ஒரு மனிதன் எதாக அறியப்படுகிறானோ அதாகவே நிலைத்திருப்பான்ங்கிறது பகவத்கீதையினுடைய சுவர்மம். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பூர்வாங்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிறைய வலைத்தளங்கள் அதெல்லாம் வருது. இந்த எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லுவார் வள்ளுவர். செய் நன்றி கொன்றவராக தான் இவர் இருக்கிறார். தன்னை மிக உயர்ந்த இடத்துல அமர்த்தியவர். அவரையே கட்சிக்கு இதுக்கு என்ன தொடர்பு என்று கேட்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய மனச்சாட்சிக்கு தெரியும்ல, எந்த சூழலில் அவங்க முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். பல பேர் கையெழுத்தே போட மாட்டேன்றாங்க, நீங்களே கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் தான். ஆமாம், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு அறிவிச்சிட்டு கையெழுத்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்கம்மா. அதனால் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. தலைவர் படத்தை வச்சு, அம்மா படத்தை வச்சு சத்தியம் வாங்கி கட்சியை விட்டு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை திரு தினகரனும் முன்ன பதிவு செய்திருக்கிறார். நாங்கள்லாம் சேர்ந்து தான் அவரை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 9 ஆண்டுகளாக துரோகிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு அந்த துரோகியோட போய் கைப்பற்றிட்டார். அது வேற ஒரு அரசியல். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது, எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் என்பது எத்தகைய துரோகத்தன்மை அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு வர்ற பொழுது, சசிகலா பேசுவதும் உண்மைதான் என்கிற புரிதல் வருகிற பொழுது நிச்சயமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு, அதிமுகவில் பயணிக்கிறவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை ஏற்பட கூடுதலாக வாய்ப்பாக இருக்கிறது. அரசியலில்
எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் கட்சியை ஆரம்பித்து இது தனித்து போட்டியிட போகிறாரா அல்லது வேறு ஏதாவது கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறாரா, இந்த தேர்தல் களத்தில் அது எந்தவித விளைவை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒரு பெருந்தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழல் வந்துருச்சுங்கிறது தான் நம்ம ஒன்றா பார்க்குறோம். என்னன்னா, ஏற்கனவே ஒரு 5% 10% வாக்குகள் பிரிந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களுடைய வாக்குகள் என்பது பிரிந்து கிடக்கிறது. இங்கே கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் வலிமை மிக்க கூட்டணியாக இல்லை. என்டிஏவில் பயணிக்கிற சிறிய சிறிய கட்சிகளை அவர்களை அழைத்து பேசி ஒரு பொது மேடையை உருவாக்கி திமுக ஆட்சியை அகற்றுவோம்னு எங்கேயாவது பிரச்சாரம் இருந்ததா, ஆர்ப்பாட்டம் இருந்ததா, மாதிரி எதுவுமே இல்லை. திமுக களத்தில் இறங்கிடுச்சு. ஒரு ஆண்டுக்கு முன்பே வெற்றியை நோக்கி அவர்கள் பயணப்பட தொடங்கிட்டாங்க. ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல்வேறு அறிவிப்புகளை பயணங்கள் செய்திருக்காங்க. அதை இப்போ பிரதான எதிர்க்கட்சி வீழ்த்துவதற்கு என்ன வலிமை, என்ன கட்டமைப்பு, என்ன வியூகங்கிறதான கேள்வி. அப்போ ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள் முடியவே முடியாதனுடனே அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பண்டிட் ராமச்சந்திரனும் கட்சி எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த பலருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு வடிகாலாக அந்த பக்கம் பண்டுட்டியார் பக்கம் கொஞ்சம் பேர், நீங்கள் 1% 1/2% போனாலும் பாதிப்பு தானே. ஊருக்கு ஒரு 100 ஓட்டு வாங்கிட்டாங்கனாலும் வெறும் 17 ஓட்டில் அதிமுக தோத்துருக்கு. நம்ம பார்த்தோம் 147 ஓட்டில் சத்யா தோத்தார். அப்போ ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு கட்சியை உண்மையிலே வெற்றி பெறச் செய்து மீண்டும் அனைத்து இந்திய அதிமுகவை ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்காதவரா, பிடிவாதமானவரா? இல்லையே. பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னார். ஒருபோதும் தேர்தலில் அவங்களோட கூட்டணி இல்லைன்னாரு. இப்போ கூட்டணி போட்டார். காரணம் வெற்றிக்கானது. அடுத்ததாக டிடிவி தினகரன் ஒருபோதும் அவங்க அந்த குடும்பத்தை யாருமே நாங்கள் இணைக்கப்பட்டார். இப்போ என்டிஏ மூலமாக என்டிஏவுக்கு யார் இங்கே தலைவர்? எடப்பாடி பழனிசாமி. தற்கொலைக்கு சமம்னாரு. அது சொல்லுங்க. எடப்பாடி முதலமைச்சர் என்று நான் பிரச்சாரம் செய்ததை விட தற்கொலை செய்து கொள்வேன்னு சொன்னார். அவரே போய் அங்கே சரண்டர் ஆகிட்டார். வரவேற்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றி தான் முக்கியம் என்று கருதுகிற பொழுது, ஆக இந்த இருவரையும் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களையும் சேர்த்துட்டா ஒரு உறுதியான வெற்றி, ஆட்சி மாற்றத்தை தரக்கூடிய வெற்றி வரும். சரி, இப்போ இவங்கெல்லாம் சேர்த்துட்டீங்க. இந்த 4 ஆண்டுகள் சிறையில் இருந்ததை தவிர வேற என்ன தவறுங்க அவங்க செய்தாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு எள் முனையளவாவது அதிமுகவுக்கு எதிராக திருமதி சசிகலா செயல்பட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டாங்களா? இல்லை. அப்போ ஏன் அவங்களை நீங்கள் சேர்க்க தயங்குறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? அப்படிங்கிறது தான் இப்போ பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே செல்வி ஜெயலலிதாவுடைய சாவுக்கு மரணத்திற்கு ஒரு காரணங்கிற மாதிரியெல்லாம் அடிபட்டு போச்சு. ஒரு காலத்தில் அவங்க தொடக்கத்தில் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம யதார்த்த நிலையில் நான் பல பதிவுகளில் தொடக்க முதலே சொன்னேன். ஒரு சாதாரணமாக அருகில் இருக்கிற 10 நாள் ஒரு 2 மாதம் பழகின ஒருத்தர் மறைந்தால் கூட நம்ம துக்கப்படுவோம், விஷயப்படும். 36 வருஷம் உயிர் தோழி, உற்ற சகோதரி, என் தாயாக இருந்து என்னை பராமரித்தவர் சசிகலா என்று சொன்னேன். ஜெயலலிதா அவனுடைய சாவுக்கு ஒரு காரணம் என்று குற்றம் சாட்டுவது மனித இனம் ஏற்றுக்கொள்ளாத தவறு நான் சொல்லுவேன். சார், நீங்கள் 91 96 ஆட்சியில் இருந்தாங்கல்ல, 2001 2006 ஆட்சியில் இருந்தாங்கல்ல, இவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அந்த காலகட்டத்திலேயே முயற்சி எடுத்திருக்கலாம்ல. இவங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டை அவர்கள் உறுதிப்படுத்திருக்கணும்ல. நீங்கள் 91 96 காலகட்டத்தில் திரு நடராஜன் அவர்கள் ஒரு முயற்சியை சுப்பிரமணிய சாமி கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னு மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை செல்வி ஜெயலலிதா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்து நடராஜனோடு யாரும் எந்த தொடர்பும் கூடக்கூடாதுன்னு இன்னும் உள்ள நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அது அப்போவே பத்திரிகையில் வந்தது. எம்எல்ஏக்களை பூரா அழைச்சி அவங்களுக்கு அப்போவே பணம் கொடுத்தாங்க. யாராவது கூப்பிட்டாங்க எங்கே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயஸ் கார்டனில் சட்டமன்றம் நடக்கிற போது சட்டமன்றத்தினுடைய பேருந்துகளில் போய் வரிசையில் நின்று எல்லோருமே எம்எல்ஏக்கள்லாம் பதட்டப்பட்டாங்க. அம்மா எங்கள் மேலே சந்தேகப்பட்டானு. இல்லை, நிறைய செலவு பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு கை செலவுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு நெருக்கடி அப்போ நடராஜன் அவர்கள் மீது வந்தது. அது அப்படியே போயிடுச்சு. அந்த காலகட்டத்திலும் திருமதி சசிகலா செல்வி ஜெயலலிதாவோடு இருந்தார். அப்போது நீங்கள் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன்.
அன்றைக்கு 96 சிறையில் அடைச்சாங்கல்ல, சிறையில் அடித்த போது அந்த சிறை கொடுமை என்ன அப்படிங்கிறத நானே அந்த நேர்காணலில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, எனக்கு இதுக்கு தொடர்பு இல்லை, ஜெயலலிதா தான், அவங்க மேலே சார்ஜ் பண்ணி ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, நீங்கள் வெளியில் போயிருங்க, உங்கள் மேலே எந்த கேஸும் வராது அப்படின்ற. சிறை சூப்பரண்டு அமைச்சர் ஆல்ரெடி அப்போ சட்டத்துறை அமைச்சர், அவரே சூப்பரண்ட் மூலமாக மீடியேட்டர் மூலமாக போய் சிறையில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அவங்க ஒப்புக்கொள்ளன உடனே அந்த ஒரு மண் குடுவையில் தண்ணி குடிக்க தண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதில் போய் சோப்பை கலந்துருங்கன்னு சொல்லி சூப்பரண்ட் கூப்பிட்டு அந்த வேலைக்கார அம்மாட்ட சொல்லியிருக்காரு. அந்த அம்மா, நான் புள்ள குட்டிக்காரன், அந்த பாவம் என்னை சும்மா விடாதுங்க, நான் தயவுசெய்து என்ன அந்த மாதிரி சொல்லாதீங்க. உடனே அந்த சிறை சூப்பரண்டு தான் பாக்கெட்டில் துணி போடுற சோப்பை வச்சு அதை போய் அதுக்குள்ளே போட்டு விட்டுவாங்க, குடிக்கிற தண்ணியில் போட்டுட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய கூடுதல் தகவல் என்னென்னா, எஸ்.சி. சோமசுந்தரம் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவராக இருக்கிறார். அவங்க கேட்குறத எழுதி கொடுத்துட்டு வா, ஏன் நீ சிரமப்படுற அப்படின்னு சொல்லியிருக்கேன். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கல்ல, அதை எழுதி கொடுன்னு திரு எஸ்.சி. சோமசுந்தரம், இதை நான் சொல்லலை, நிறைய திருமதி வி.கே. சசிகலா என்னுடைய நேர்காணலில் சொன்ன விஷயம், உலகமே பார்த்த விஷயந்தான். அப்போ விசுவாசம் நன்றி என்றால் இந்த அம்மாவை தான் உதாரணமாக சொல்லலாம். இன்றைக்கி அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் தியாகத்தாயின்னு சொல்கிறாங்கல்ல, அவனுடைய இதுதான் அந்த தியாகங்கிறது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்த உடனே அந்த வாய்ப்பு கிடைத்தவர்களை அவர்களை புறந்தள்ளி அவர்களுக்கு துரோகம் செய்வது என்பது ஒருபோதும் இயற்கையை ஏற்காது, இறைவனும் ஏற்க மாட்டான்ங்கிறதான். நான் அடிக்கடி விவாதக்களங்களில் பேசுகிறவங்க சொல்கிறேன், எந்த ஒரு மனிதன் இயற்கை நியதிகளுக்கு மாறாகவும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் செயல்படுகிறானோ அவனுடைய அழிவை அவனே தேடிக்கொள்வான் என்பதுதான் கர்மா. எனவே நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள், பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கும் அவர் மீது திரும்பி சசிகலா மீது சுமத்துறாங்க. இத்தனை குற்றச்சாட்டுகளையும் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது இவர் செய்ததாகத்தான். அப்போ ஒட்டுமொத்த பொறுப்பும் அவங்க மேலே தான் விழுகுது. அவங்களுக்கும் அவமானத்தை தேடித்தர்ற மாதிரியான போக்கு தான் இருக்குது. அதை விடவும் 100 மடங்கு அதிகமான தவறுகளை எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களும் செய்திருக்கிறார்கள்னு தான் ஒரு குற்றச்சாட்டு. நம்ம அடிக்கடி சொல்லும்ல, ஒரு விரலை நீட்டி நீ குற்றம் சுமத்துறால் 3 விரல்கள் உன்னை நோக்கி இருக்குங்கிறது அதுதான். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது மீண்டும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை திரு எடப்பாடி பழனிசாமியே உருவாக்கி விடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்ததுனால தான் எப்படியாவது நம்ம முடிந்த அளவுக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பாடம் புகட்டணும். அவங்களே சொன்னாங்களே, துரோகிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று. அந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறான்னு சொல்லுவோம். ஏன் திமுகவே ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லைங்கிற நிலைப்பாட்டை திரு எடப்பாடி எடுத்திருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு பொதுவெளிகளில் வருகிறது. அதிமுகவில் பயணிக்கிற சிலருமே சொல்கிறாங்கன்னா, கடந்த ஆட்சியின் போது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது, மதிப்பிற்குரிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு 98 பக்கம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தார்ல, எடப்பாடி உட்பட ஒரு 12-14 அமைச்சர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் தேவையான ஆவணங்கள் எங்களிடம் இருக்குது, ஆதாரங்கள் இருக்கிறது. கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் தனி நீதிமன்றங்களை நியமித்து 96 செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக 3 தனி நீதிமன்றங்களை நியமித்து அங்கே ஒரு 10-12 அமைச்சர்களை விசாரித்து தண்டனையெல்லாம் கொடுத்தார்களோ, அதே போல இந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி என்பது கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்று போயிடுச்சு. இவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுத்து அவர்கள் அவங்கள சிறையில் தள்ளி அவங்க சேர்த்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோன்னு சொன்னார். என்ன சொன்னார் 5 வருஷமா? அப்போது ஏதோ ஒன்று இருக்குங்கிற அந்த சந்தேகம் உறுதிப்படுத்த தான் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து ஆட்சிக்கு வந்த 1 வருடத்திலேயே அவர்களை சிறையில் தள்ளுவோம்னார். யாரை சிறையில் தள்ளினார்? அப்போது திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ ஒன்று இருக்குங்கிற அந்த பொதுவெளி சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்துதில்ல. நான் என்ன கேட்குறேன், மிகச்சிறந்த ஆளுமை மக்கள் செல்வாக்கு மிக்க செல்வி ஜெயலலிதா மீதே 3 தனி நீதிமன்றங்கள் நியமிக்கப்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாங்கல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் 5 வருஷமாக சொன்னீங்களே, 2000 கோடி ஊழல் ஸ்மார்ட் சிட்டி, 6800 கோடி ஊழல் கான்ட்ராக்டில், 200 கோடிக்கு மேலே ஊழல் பருப்பு இறக்குமதியில்னு, பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழலிலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இருக்கிறது, ஆட்சிக்கு வந்தோடனே நடவடிக்கை எடுப்பானீங்களே.
உயர்நீதிமன்றம் கேட்குது. தொடர்புடைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கையில் அதிகாரிகள் மேலே ஆதாரபூர்வமாக இருக்கு, அதுக்கு கூட நீங்கள் வழக்கு பதிவில் ஏன்னு கேட்டால் கடந்து போயிடுறாங்க. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் யாரெல்லாம் உயர் அதிகாரிகளாக இருந்து தவறுகள் செய்தார்களோ அதே உயர் அதிகாரிகளை இந்த அரசும் வச்சுக்கிட்டு அவங்களோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அண்டர்டீலிங் இருக்குங்கிற சந்தேகம், பொதுவெளி சந்தேகம் இதில் ஊர்ஜிதப்படுகிறது இல்லை. எனவே தான் இந்த நிலைப்பாட்டை நாம் மாற்றி மீண்டும் மரியாதைக்குரிய அவங்க சொல்லிட்டாங்க, பேரறிஞர் அண்ணா, புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா வழியில் என்று. இந்த தேர்தல் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலிலாவது ஏதாவது நம்மால் சாதிக்க முடியும் என்று கருதுகிறார். நம்முடைய அரசியல் பயணத்தில் நமக்கு பின்புலமாக இருந்த, நம்மை நம்பி இருக்கிற தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள், புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள் எப்படியாவது மனந்திருந்து தன் ஆதரவு நிலைப்பாட்டில் வருவார்கள் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த புதிய அரசியல் கட்சியை திருமதி சசிகலா தொடங்கி இருக்கிறார். அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி காலம்தான் தீர்மானிக்கும். துரோகிகளை வீழ்த்த கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா, எடப்பாடி அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை வீழ்த்துறதுக்காக அதிமுகவே வீழ்த்த முடிவு பண்ணிட்டாரா சசிகலா அவர்கள்? ஏன்னா சென்ற தேர்தலில் அமமுக பண்ண டேமேஜ்லாம் பார்த்தோம் சவுத்தில். அதனாலதான் 1%, 2% ஓட்டில் தோல்வியடைய காரணமா இருந்தது, ஆட்சியே போனது. ஸோ போன வாட்டி அமமுக பண்ணதை இந்த முறை வந்து சசிகலா பண்ண போறாரா? இல்லை, துரோகிகளை வீழ்த்துவதற்கு இந்த முடிவை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கான்செப்ட் போயிடுக்கு. அப்போ எதிரியை வீழ்த்த எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு முழுமையாக இருந்தது, தொடர்ந்து பண்ணினார். அப்போ அந்த வீழ்த்தக்கூடிய வல்லமை ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் இருக்குது. எனவே அந்த ஒன்றுபடுத்துவதற்கு, கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு இடம் தராமல் தொடர்ந்து பிடிவாத போக்கில் திரு எடப்பாடி பழனிசாமி செல்வதால் அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும். இந்த தோல்விக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கட்சியின் எல்லா பகுதியினரும் தன்னோடு வந்தால் தன்னால் மீண்டும் இந்த அதிமுகவை மறுகட்டமைப்பு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போயிருக்காரு. இது இடைக்கால முடிவாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு பாடம் புகட்டும், எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும். ஏற்கனவே திமுக வெற்றிக்கு துணை இருக்கிறாருங்கிற பல்வேறு காரண காரியங்களை நான் சொன்னேன். அவருமே எடப்பாடி பழனிசாமியுமே நாம் சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி கட்சியினுடைய உயர்மட்ட பொதுச்செயலாளர் வரைக்கும் வந்துட்டோம். எம்பி, எம்எல்ஏ, மந்திரியாக இருந்து தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்புக்கும் வந்துட்டோம். இனி அதிமுக வெற்றி பெற்றான்னா தோல்வி அடைஞ்சான்னா அதிமுக என்கிற கட்சி என்னிடமே இருக்க வேண்டும், தொடர்ந்து நான் பொதுச் செயலாளராகவே இருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டம் அவருக்கே வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பிரச்சார கூட்டத்தில் 2-3 இடங்களில் பேசுகிறப்போ வெற்றி முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறார். இவருடைய தன்மானம் முக்கியம்னு கட்சியை காலி பண்ணிட்டு இருக்கார். கட்சியின் தன்மானம் முக்கியம், கட்சியை வெற்றி பாதை கொண்டு போகணும். ஸோ அது இல்லாத போது இதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் இன்னொரு பாகமாக இந்த முயற்சியை திருமதி சசிகலா எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சசிகலா அவர்களுடைய புதிய கட்சி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.